ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. சென்னை ராயப்பேட்டையில் தாவேக சார்பில் முன்னெடுக்கப்பட்ட இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்ற விஜய். ரமலான் நோன்பை கடைபிடிக்கும் இஸ்லாமியர்களுக்கு விஜய் வாழ்த்து. Allahu Akbar, Allahu Akbar, Allahu Akbar, Allahu Akbar. இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் தலையில் குல்லா, வெள்ளை சட்டை, வெள்ளை லுங்கியுடன் பங்கேற்ற விஜய். இஸ்லாமியர்களுடன் தரையில் அமர்ந்து கூட்டு பிரார்த்தனையில் பங்கேற்ற விஜய் உணவு வழங்கி நோன்பு திறந்தார். اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين نسألك موجبات رحمتك وعزائم مغفرتك. இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்ற விஜய்க்கு தாவேக தொண்டர்கள், ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு. அரங்கிற்குள் வந்த விஜய் காரிலிருந்து இறங்கிச் சென்று கையசைத்து வாழ்த்துக்களை ஏற்றார். இஃப்தார் நோன்பு திறக்க விஜய் வந்தவுடன் தடுப்புகளை உடைத்துக் கொண்டு பாய்ந்து சென்ற தொண்டர்கள், ரசிகர்கள். அரங்கின் கண்ணாடி கதவையும் உடைத்துக் கொண்டு உள்ளே புகுந்த நிலையில் கூட்டத்தை கட்டுப்படுத்திய தனியார் பாதுகாவலர்கள். தாவேக சார்பில் இஃப்தார் நிகழ்ச்சியில் விஜய் நோன்பு திறந்தபோது பேரிச்சை, சமோசாவுடன் நோன்பு கஞ்சி வழங்கப்பட்டது. நோன்பு திறந்த பிறகு சிக்கன் 65, மட்டன் பிரியாணி பரிமாறப்பட்டது. மனிதநேயம், சகோதரத்துவத்தை பின்பற்றுவோம் என்று இஃப்தார் நிகழ்ச்சியில் விஜய் பேச்சு. விழாவில் பங்கேற்றவர்களுக்கும் நன்றி தெரிவித்தார். எனது அன்பான இஸ்லாமிய பெருமக்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். மாமனிதர் நபிகள் நாயகம் அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றி மனித நேயத்துக்கும் சகோதரத்துவத்தையும் ஃபாலோ பண்ணி இங்க இருக்கிற அனைத்து இஸ்லாமிய சொந்தங்களுக்கும் என்னுடைய இந்த அன்பான அழைப்பை ஏத்துக்கிட்டு நீங்க எல்லாரும் வந்து கலந்துகிட்டதுக்கு மிக்க மிக்க மகிழ்ச்சி. உங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நாடு முழுவதும் மேலும் 25,000 மக்கள் மருந்தகங்கள் திறக்கப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு. மக்களுக்கு மலிவு விலையில் தரமான மருந்துகளை வழங்க நடவடிக்கை என தகவல். தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் 7 மாநிலங்களை உள்ளடக்கிய கூட்டு நடவடிக்கை குழுவிற்கு பிரதிநிதிகளை நியமிக்க வேண்டும். 7 மாநில முதலமைச்சர்கள், முன்னாள் முதலமைச்சர்களுக்கு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் தொடர்பாக விவாதிக்க சென்னையில் வரும் 22ஆம் தேதி கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம். பங்கேற்க வருமாறு 7 மாநில முதலமைச்சர்கள், துணை முதலமைச்சர்களுக்கு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அழைப்பு. அரக்கோணம் அருகே தக்கோலத்தில் மத்திய தொழிலக பாதுகாப்பு படையின் 56வது நிறுவன தின கொண்டாட்டம். வீரர்கள் நினைவிடத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா மலர் வளையம் வைத்து அஞ்சலி. சிஐஎஸ்எஃப் போலீசாருக்கு பயிற்சி அளிக்கும் மையத்திற்கு ராஜாதித்த சோழன் பெயர் சூட்டப்பட்டுள்ளதாக அமித்ஷா அறிவிப்பு. மத்திய பாதுகாப்பு படையின் தேர்வை தமிழ் மொழிகளில் எழுத நடவடிக்கை எடுத்தவர் பிரதமர் நரேந்திர மோடி என்றும் தகவல். மருத்துவ மற்றும் பொறியியல் படிப்புகளை தமிழ் மொழியில் கற்பிக்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்க வேண்டும். மத்திய தொழிலக பாதுகாப்பு படையின் 56வது நிறுவன நாள் விழாவில் பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வேண்டுகோள். அரக்கோணம் அருகே தக்கோலம் மத்திய தொழிலக பாதுகாப்பு படை மைதானத்தில் வீரர், வீராங்கனைகள் அணிவகுப்பு. வீராங்கனைகள் குழுவாக யோகாசனம், சூரிய நமஸ்காரமும், வீரர்கள் தீப்பந்து சாகச நிகழ்ச்சியையும் நடத்தி காட்டினர். நிஜத்தில் நடைபெறுவது போல் பயங்கரவாத தாக்குதலை தடுக்கும் பாதுகாப்பு ஒத்திகையில் ஈடுபட்ட மத்திய தொழிலக பாதுகாப்பு படை வீரர்கள் தப்பிச் செல்லும் தீவிரவாதிகளை பிடித்தல், மோப்பநாய் மூலம் தேடுதல், வெடிகுண்டை செயலிழக்கச் செய்தல் உள்ளிட்ட சாகசங்களை செய்து காட்டினர்.
பாஜக கூட்டணியில் யார் யார் இருக்க வேண்டும், யார் முதலமைச்சர் என பேச வேண்டிய நேரத்தில் பேசுவோம். எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக ஏற்கும் கட்சிகளுடன் கூட்டணி என்ற RB உதயகுமாருக்கு அண்ணாமலை பதிலடி. எந்த கட்சியோடு கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி எப்படி இருக்கும், அதுல முக்கிய கட்சியாக யார் இருக்கும், யாரு தலைவர் இல்ல, யாரு முதலமைச்சர், அதெல்லாம் பேச வேண்டிய நேரத்துல பேசுவாங்க. நாங்கள் யாருக்கும் எதிரி இல்லை. பாஜக தீண்டத்தகாத கட்சி, நோட்டா கட்சி என்று விமர்சித்தவர்கள் இன்று கூட்டணியில் பாஜக இருக்க வேண்டும் என்று தவம் இருக்கும் சூழ்நிலையை உருவாக்கியிருக்கிறோம். இக்கட்டான சூழலில் உடன் வந்த டிடிவி தினகரனை தற்போது எப்படி கழட்டிவிட முடியும் என அண்ணாமலை கேள்வி. பாரதிய ஜனதா கட்சி தீண்டத்தகாத கட்சி, பாரதிய ஜனதா கட்சி நோட்டா கட்சி. பாரதிய ஜனதா கட்சி வந்தாதான் நாங்க தோத்தோம். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி வேண்டும் என்று தவம் இருக்கக்கூடிய சூழ்நிலையை என்னோட ஒரு தலைவனும் தொண்டனும் உருவாக்கி இருக்க நான் பெருமைப்படுறேன், கர்வப்படுறேன். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி இல்லாம தமிழக அரசியல் இல்லை என்கின்ற சூழ்நிலை என் தொண்டை உருவாக்கி இருக்கிறோம். நீ செய்வதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்க நான் ஒன்றும் பைத்தியக்காரன் அல்ல, தொலைத்து விடுவேன். முன்னாள் அமைச்சர் மாபா பாண்டியராஜன் பூத் கமிட்டி கூட்டத்தில் KT ராஜேந்திர பாலாஜி பகிரங்க மிரட்டல். என்னை பற்றி விருதுநகரில் வைத்து உன்னால் பேச முடியுமா என மாஃபா பாண்டியராஜனுக்கு ராஜேந்திர பாலாஜி சவால். பல கட்சிக்கு சென்றுவிட்டு வந்த மாஃபா பாண்டியராஜனுக்கு சால்வை அணிவித்ததாலேயே நிர்வாகி கன்னத்தில் அறைந்ததாக ராஜேந்திர பாலாஜி பரபரப்பு பேச்சு. குருவியாக செயல்பட்டு தங்க கடத்தலில் ஈடுபட்டதை கன்னட நடிகை ரன்யா ராவ் ஒப்புக்கொண்டதாக தகவல். ஐரோப்பா, அமெரிக்கா, துபாய், சவுதி அரேபியா உட்பட பல நாடுகளுக்கு சென்று தங்கம் கடத்தி வந்ததாக போலீசாரிடம் வாக்குமூலம். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.